ஹாய். நம்ம இன்னைக்கு தோப்புல இருக்கோம்னு சொன்னேன்ல, காலையிலே வந்துட்டோம். வேலை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் கிளீனிங் ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்கங்க வேலை ஓடிட்டு இருக்கு. கிளம்ப வேண்டியதுதான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த வேலை பார்த்துட்டு இருந்தவங்க சத்தம் போட்டாங்க. என்னமோ கிடக்கு கிடக்குன்னு. என்னன்னு ஓடி போய் பார்க்குறேன். 2 அணில் குட்டி. இந்த அணில் குட்டி வந்து தென்னை மரத்துக்கு கீழே கிடக்கு. அவர் மேலேருந்து இந்த கூராஞ்செல்லாம் தள்ளி விட்டார்ல, அதுல கீழே விழுந்துருச்சு போல. ஒரே சத்தம் வீச்சு 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 வீச்சுன்னு கத்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்களாம் தூக்க மாட்டேங்கிறாங்க. நான் போய் தூக்கிட்டேன். எனக்கு பழக்கம் இருக்கு. நான் நிறைய அணில் குட்டி எல்லாம் வளர்த்துருக்கோம். இப்போ இதை என்ன செய்யறதுன்னு தெரியல. தம்பி வீட்டுக்கு கூட்டு வர வேண்டாம், பூனை பிடிச்சிரும் அப்படின்றாங்க. இது ரொம்ப குட்டியா இருக்கு, இன்னும் கண்ணே திறக்கல பாருங்க. தம்பி சொல்றாங்க, அது எங்க கிடைச்சிச்சோ அந்த இடத்துலயே வச்சிருங்கம்மா, தாய் அணில் வந்து தூக்கிட்டு போய்க்கும் அப்படின்றாங்க. வெட்ட வெளியில கிடைச்சிருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. இவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். ரொம்ப பாவமா இருக்கு. அப்படியே இங்க ரொம்ப அட்டாச் ஆயிடுங்க. நம்மள்ட்ட வந்து நல்ல பழகும். வந்து பூனைக்குட்டி வளர்க்குற மாதிரி இதை வளர்க்கலாம். அழகா வந்து நம்ம ஒரு பெட்டியில வச்சுட்டோம்னாக்க வளர்ந்துருச்சுன்னா வெளில எல்லாம் போயிட்டு திருப்பி அந்த பெட்டிக்குள்ள வந்து உட்காந்துக்கும். சமத்தா இருக்கும் அப்படியே. ஆனா வந்து உடையாந்து நம்ம மேல மேல ஏறும். மேல ஏறி விளையாடும். தோல்ல உட்காந்துக்கும், தலையில ஏறும், புடவையில போய் உட்காந்துக்கும். தம்பி பாக்கெட்டுக்குள்ளாரெல்லாம் ஏறிக்கும். அந்த மாதிரி இது செல்லமா இருக்கும். பூனைக்குட்டி மாதிரியே இதை வளர்க்கலாம். வளர்த்து பெருசானோன்னா அப்புறம் அப்படியே வெளில போயிடுவாங்க. போயிட்டு போயிட்டு வருவாங்க. நானும் அந்த மாதிரி வளர்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று அந்த மாதிரி வளர்த்துருக்கு. இது 2 குட்டி இருக்கு பாருங்க. இவ்வளோ அழகா இருக்கு. எப்படி இங்க விட்டுட்டு போறதுன்னு தெரியல. பார்ப்போம், சேஃப்டியா வச்சுட்டு போவோம். வீட்டுக்கு கூட்டிட்டு போனா நம்ம பூனை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பூனை வந்து பிடிச்சிரும். வால் எவ்வளோ அழகா வச்சிருக்கு பாருங்க. ரொம்ப குட்டி. கேமரால கொஞ்சம் பெருசா தெரியுது. ரொம்ப குட்டி தான் அது. இதை வந்து நம்ம இப்போ திருப்பி எடுத்த இடத்துலயே அந்த கூராஞ்செல்லாம் வச்சு கொண்டு போய் வச்சிடணும். எப்படி இதை விட்டுட்டு போறதுன்னு தெரியல. எனக்கு மனசே இல்லை. நான் வளர்த்துருவேன். இன்குபேட்டர்ல பால் போட்டு வளர்த்துருவேன். இந்த பூனையினால தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. வளர்க்குறேன்னு பிடிச்சிட்டு போய் பூனை பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். இதுக்குன்னு குட்டி குட்டி கூண்டெல்லாம் வச்சிருப்போம் முன்னாடி. சின்ன கூண்டெல்லாம் வச்சிருப்பேன். அணில் குட்டி கிடைச்சா, முயல் குட்டி கிடைச்சாலாம் வளர்க்குறதுக்கு. 2 குட்டி கிடைச்சிருக்கு. இதை என்ன செய்ய போறோம்னு தெரியல. உங்களுக்கும் இந்த மாதிரி அணில் குட்டி கிடைச்சிருக்கா? நீங்க வளர்த்துருக்கீங்களா? இந்த அணில் குட்டியில அனுபவம் இருக்கான்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.